சதுரிகங்கோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்கள் அவர்களின் திருவடிகளை தொழுகின்றேன். சதுர்யுகங்கள் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், மொத்தம் 4 யுகங்கள். முதலாவதாக கிரேதாயுகம். இது ஸ்ரீ ஹரிச்சந்திர மகாபிரபு அவர்கள் வாழ்ந்த காலம். இரண்டாவதாக திரேதாயுகம். இது ஸ்ரீ ராமபிரான் அவர்கள் வாழ்ந்த காலம். மூன்றாவதாக துவாபர யுகம். இது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்கள் வாழ்ந்த காலம். நான்காவதாக கலிகாலம். இது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம். கலிகாலத்தில் மனித நிலை என்ன, மக்கள் எப்படி இருப்பார்கள், கலிகாலத்தில் உலக அழிவு ஏற்பட்டு விடுமா, இந்த யுகத்தின் முடிவு எப்படி இருக்கும் போன்ற எல்லா சந்தேகங்களுக்கும் சாஸ்திரபூர்வமாக விடையை நம் முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். யுகங்களின் காலக்கணக்கை மிகவும் விரிவாக இந்த காணொளியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அனைவரும் காணுங்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம எல்லோருமே யுகம் அப்படிங்கிற வார்த்தையை நிச்சயம் கேள்விப்பட்டிருப்போம். அதோட கலியுகத்தோட உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னும் பலர் சொல்லி நாம கேட்டிருப்போம். உண்மையிலேயே கலியுகத்தோட உலகம் அழிஞ்சிருமா, இல்ல அது வெறும் கட்டுக்கதையா? யுகம் அப்படின்னா என்ன, அதன் வகைகள் என்ன, ஒவ்வொரு யுகத்திலையும் மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, புராணங்கள்ல யுகங்களை பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு, சித்தர்கள் இது பற்றி ஏதாவது சொல்லி இருக்காங்களா, இப்படி பல தகவல்களை இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. யுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 4ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்றாவதாக கிருத யுகம், இரண்டாவதாக திரேதாயுகம், மூன்றாவதாக துவாபர யுகம், நான்காவதாக கலியுகம். இந்த ஒவ்வொரு யுகங்கள்லயுமே மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள், உடல் அமைப்புகள், வாழும் காலம் இப்படி எல்லாமே மாறுபடும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கிருதயுகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த யுகம் முழுக்க மனிதர்கள் எல்லாருமே அறநெறியோட வாழ்வாங்க அப்படின்னும், மனிதர்களின் ஆயுட்காலம் சராசரியாக 840 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுகத்துடைய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 17,28,000 வருடங்கள். இந்த 17,28,000 வருடங்களுக்கு பின்னாடி ஒரு கணக்கும் இருக்கு. அதை வச்சு பிறகு பார்ப்போம். அடுத்ததாக திரேதாயுகம். இந்த யுகத்துல தான் ஸ்ரீராமர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. இந்த யுகத்தில் வாழும் மனிதர்களுள் 4இல் 1 பங்கு மனிதர்கள் அறநெறி தவறியவர்களாகவும் மீதமுள்ள 3 பங்கு மனிதர்கள் அறநெறியோடும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இந்த யுகத்தில் வாழும் மனிதர்களின் ஆயுட்காலம் சராசரியாக 616 ஆண்டுகள் அப்படின்னும், இந்த யுகத்துடைய கால அளவு 12,96,000 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக துவாபர யுகம். இந்த யுகத்தில் தான் கிருஷ்ணர் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. மகாபாரத போர் நடந்ததும் இந்த யுகத்தில் தான். இந்த யுகத்தில் 4இல் 2 பங்கு மனிதர்கள் நல்லவர்களாகவும் மீதமுள்ளவர்கள் அறநெறி தவறியவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யுகத்தில் மனிதர்களின் ஆயுட்காலம் 300 ஆண்டுகள் அப்படின்னும், இந்த யுகத்துடைய மொத்த கால அளவு 8,64,000 வருடங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கும் கலியுகம். இந்த கலியுகத்துல 4இல் 3 பங்கு மனிதர்கள் அறநெறி தவறியவர்களாகவும் மீதமுள்ள 1 பங்கு மனிதர்கள் அறநெறியோடும் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக கலியுகத்திலையும் நல்லவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். கலியுகத்தில் வாழும் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் 120 ஆண்டுகள். இந்த கலியுகத்துடைய கால அளவு அப்படின்னு பார்த்தோம்னா 4,32,000 வருடங்கள். இந்த 4,32,000 வருடங்கள் அப்படிங்கிறது தான் யுகங்களின் கால அளவை கணிப்பதற்கான ஒரு எண். இந்த 4,32,000தோட 4ஐ பெருக்கினால் வருவதுதான் கிருத யுகத்தின் கால அளவு. அதே போல 3ஐ பெருக்கினால் திரேதாயுகத்தின் கால அளவும், 2ஐ பெருக்கினால் துவாபர யுகத்தின் கால அளவையும் நாம கண்டுபிடிக்கலாம். சரி, இந்த கலியுகத்திற்கு பிறகு உலகம் அழிஞ்சிடுமா, இல்ல வேற என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன கால்குலேஷனுக்குள்ள போவோம். இப்போ நம்ம பார்த்த அந்த 4 யுகங்களுடைய மொத்த கால அளவையும் கூட்டினால் கிடைக்கிற எண் 43,20,000 வருடங்கள். இதை நாம ஒரு சதுர்யுகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு சதுர்யுகத்தோட முடிவுலையும், அதாவது 4வது யுகமான கலியுகத்தோட முடிவுலையும் ஒரு பேரழிவு ஏற்படும். ஆனா அதுல உலகம் முழுக்க அழியாது. உலகின் பெரும்பாலான உயிரினங்கள் அழிஞ்சு சிலர் மட்டும் உயிரோட இருப்பாங்க. அந்த பேரழிவிற்கு பிறகு மீண்டும் முதல் யுகமான கிருத யுகம் துவங்கும். அதுல நல்லவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்த யுகங்கள் வந்து கலியுகத்துல மீண்டும் அழிவு ஏற்படும்.
அதன் பிறகு மீண்டும் கிருதயுகம் துவங்கும். இப்படி இது ஒரு சுழற்சி முறையில நடந்துகிட்டே இருக்கும். இந்த சுழற்சி 1000 முறை நிகழ்ந்தா அது ஒரு கல்பம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கல்பத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படும். அதுல எல்லா உயிரினங்களுமே அழியும். ஆனால் உலகம் அழியாது. அதன் பிறகு சில காலத்துல மீண்டும் உயிரினங்கள் படைக்கப்பட்டு யுகங்கள் துவங்கும். இப்படி 36,000 கல்பகாலங்கள் முடிஞ்ச பிறகுதான் இந்த உலகமே மொத்தமாக அழியும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 36,000 கல்பகாலம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய 100 வயது அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, தற்சமயம் எத்தனையாவது கல்பம் நடக்குது, அதுல எத்தனையாவது சதுரயுகம் நடக்குது அப்படின்னா தற்போது 51வது கல்பத்துல 28வது சதுரயுகம் நடக்குது. இந்த 28வது சதுரயுகத்துல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது கலியுகம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கலியுகத்தோட மொத்த கால அளவு 4,32,000 வருடங்கள். இதுல 5,121வது வருடம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஆக இந்த குறிப்பிட்ட கலியுகம் முடியறதுக்கே இன்னும் 4,26,879 வருடங்கள் மீதம் இருக்கு. அதனால புராணப்படி இப்போதைக்கு உலகம் அழிய வாய்ப்பே இல்லை. அதோட இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் இந்த உலகம் இப்படியே தான் இருக்க போகுது. ஆனா யுகங்கள் மட்டும்தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது. இதுவரை நாம 4 யுகங்களை பற்றி மட்டும்தான் பார்த்திருக்கோம். ஆனா மொத்தம் 18 யுகங்கள் இருக்கு அப்படின்னு அகத்தியர் ஒரு பாடல்ல சொல்லி இருக்காரு. கேளடா புலத்தியேனே மைந்தா நீயும், கணிதமுள்ள யுகமதுதான் 18 அப்படின்னு துவங்கும் அந்த பாடல்ல 18 யுகங்களை பத்தி அகத்தியர் தெளிவாக சொல்லி இருக்காரு. பதிவின் நீளம் கருதி அந்த பாடலை இங்க என்னால முழுசா படிக்க முடியல. அந்த பாடலை தெரிஞ்சுக்க விருப்பம் உள்ளவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்குக்கு போயிட்டு படிச்சுக்கலாம். சரி, அகத்தியர் கூறிய அந்த 18 யுகங்கள்ல இந்த 4 யுகங்கள் இருக்கானா? நிச்சயம் இருக்கு. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா இந்த பூமி பல கோடி ஆண்டுகளை கடந்து வந்திருக்கு அப்படின்னு நிரூபணமாகிருக்கு. அதே போல இந்த பூமிக்கு ஒளி கொடுக்கும் சூரியன் இன்னும் பல கோடி ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆக உலகம் இப்போதைக்கு அழிய போறதில்ல அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சாலும் உலகம் எப்படி மாறப்போகுது என்பதை அறிவியலால கணிக்க முடியல. ஆனால் நம் புராணங்கள் இதை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளன. ஒருவேளை புராணங்களை ஆய்விற்கு உட்படுத்தினால் விஞ்ஞானிகளுக்கு பல உண்மைகள் தெரிய வர வாய்ப்புள்ளது.